அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு சூர்யா சேவியர் அவர்கள் எழுதிய காவிரி நீரோவியம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும், அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும், வரலாறு தெரியாதவர்களாலும், வரலாற்றை திரிப்பவர்களாலும் அது வதைப்படும் துயரத்தையும், வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது இந்நூல். பொன்னியின் செல்வன் புதினமா புனிதமா? 100 கோடி மக்கள் சந்தையை கொண்ட நாடாக இந்தியா இருந்தது. உலகமயம் என்ற மாய வலைக்குள் சிக்க வைக்க 100 கோடி சந்தையை கொண்ட இந்தியாவிலும் இதற்கான தாக்குதல்கள் திட்டமிட்டு தொடுக்கப்பட்டன. 1991க்கு பிறகு அந்தந்த நாடுகளில் திட்டமிட்டு நடைபெறும் சாதி, மத, மொழி, இன, நிற, வெறி மோதல்களை இப்பின்னணியில்தான் அணுக வேண்டும். 1989இல் VP சிங் தலைமையில் கூட்டணி ஆட்சி இந்தியாவில் இருந்தது. அது பாரதிய ஜனதாவால் கவிழ்க்கப்பட்டது. 1991இல் தேர்தல் நடந்தது. அத்தேர்தலில் மீண்டும் பெரும்பான்மையாக கூட்டணி ஆட்சியே உருவாகும் சூழல் இருந்தது. காங்கிரஸை முற்றிலுமாக நிராகரிக்கும் மனநிலையே இந்திய மக்களின் மனநிலையாகவும் அன்று இருந்தது. அந்த அரசியலில் இடதுசாரிகள் மற்றும் திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகளின் பங்கு கூடுதலாகவும் இருந்தது. காங்கிரஸை அதிகாரத்திற்கு கொண்டு வந்து தங்களின் நவீன காலனி ஆட்சியை இந்தியாவில் நிறுவும் தேவையும் ஏகாதிபத்தியவாதிகளுக்கு இருந்தது. ஆனால் காங்கிரசிற்கு வாக்களிக்கும் மனநிலையில் மக்கள் இல்லை. அதற்காக ஏகாதிபத்தியத்தால் செய்யப்பட்ட செல்ல கொலையே ராஜீவ்காந்தி படுகொலை என்று அப்போது பலர் தெரிவித்த கருத்துகள் ராஜீவ்காந்தியின் இரத்த கரைக்குள் மறைக்கப்பட்டது. இக்கொலையில் ஏகாதிபத்திய நாடுகள் உள்ளிட்ட பலரின் தொடர்புகள் இருக்கிறது என்ற விமர்சனங்கள் எழுந்தது. ஆனால் கண்டுகொள்ளப்படவில்லை. விடுதலை புலிகள் என்ற ஒற்றை பரிமாணத்தில் மட்டுமே இது அணுகப்பட்டது. 1987 ஜூலையில் சிங்கள இராணுவ சிப்பாய் விஜயமுனி விஜித ரோஹண டி செல்வா தனது துப்பாக்கியால் ராஜீவ்காந்தியை தாக்கியதும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். இலங்கை இராணுவ தளபதியாக இருந்த சிறில் ரணதுங்கா எழுதிய ஃப்ரம் பீஸ் டு வார், இன்சர்ஜென்சி டு டெரரிசம் எனும் நூலில் ராஜீவை கொலை செய்ய இலங்கை திட்டமிட்ட செய்தியை எழுதியுள்ளார். இலங்கை என்பது குறியீடுதான். திட்டமிட்டபடி மற்ற அனைவரும் பாதுகாப்பாக இருக்க ராஜீவ்காந்தியும் உயிரை ஏன் விடுகிறோம் என்று தெரியாத உயர் அதிகாரிகளும் உயிர் துறந்தனர். உலக வணிகத்திற்காக நடத்தப்பட்ட உள்ளூர் கொலை. ராஜீவ் கொலையின் அனுதாப அலையில் காங்கிரஸ் பெரும்பான்மை பலத்தோடு அதிகாரத்திற்கு வந்தது. அதன் பிறகு உலக வங்கியின் செல்லப்பிள்ளையான மன்மோகன் சிங் உலகமயம், தாராளமயம், தனியார்மயம் என்ற கொள்கையை தூக்கி கொண்டு இந்திய தெருக்களில் பவனி வர தொடங்கினார். 1991 சோவியத் வீழ்ச்சிக்கு பிறகு அமெரிக்கா தலைமையிலான ஏகாதிபத்திய நாடுகளின் ஒற்றை சுரண்டலில் உலகம் சிக்கி தவிக்கிறது. இதற்கு எதிரான உலக மக்களின் குரல் ஒருங்கிணைப்பு இல்லாமல் ஆங்காங்கே ஒலித்து கொண்டிருக்கிறது. போராடும் மக்களை பிரிக்க வலதுசாரி பிற்போக்குவாதிகளை ஏகாதிபத்தியம் அந்தந்த நாடுகளில் திட்டமிட்டு வளர்க்கிறது. 1992 பாபர் மசூதி இடிப்பும் அதன் பிறகு சதாம் ஹுசைன் தூக்கும் உலகமய கொள்கை அமுலாக்கத்திற்கான முன்னோட்டம்தான். உலகில் அதுவரை ஒழிக்க வைக்கப்பட்ட கம்யூனிச தீவிரவாதம் என்ற குரல் தணிந்து இஸ்லாமிய பயங்கரவாதம் எனும் குரல் ஒலிக்கத் தொடங்கிவிட்டது. அது இன்றளவும் ஒலிக்கிறது. உலகமயம் அமுலாக்கப்பட்ட 91களுக்கு பிறகு நிதி மூலதனம் பல மடங்கு உயர்ந்து பெருகியுள்ளது. இந்நிதி மூலதனம் நாடு விட்டு நாடும் கண்டம் விட்டு கண்டமும் பாய்கிறது. நிதி மூலதனத்தின் முதல் குறி லாப வெறியே. லாப வெறியை மையமாக கொண்ட நிதி மூலதனத்தின் வருகையால் அந்தந்த நாட்டின் இயற்கை வளங்கள் மீதும் உள்நாட்டு தொழில்கள் மீதும் கடும் தாக்குதல் நடக்கிறது. இந்த தாக்குதலில் வெகு மக்கள் அலை அலையாக போராட்டக் களத்தில் இறங்குகின்றனர். உலகின் பல நாடுகளில் இதுதான் நடக்கிறது. வெகு மக்களின் கோரிக்கைகளுக்கு முதலாளித்துவத்திடமும் அதன் நவீன பெருவடிவமான கார்ப்பரேட்டுகளிடமும் எவ்வித தீர்வும் இல்லை.
எனவே அழித்தொழிக்கும் வேலையை செய்ய திட்டமிடுகிறது. இந்த திட்டமிடல் பல வடிவங்களில் உலகில் செயல்படுத்தப்படுகிறது. அரச வன்முறையால் மட்டுமே அதை செய்துவிட முடியாது. எனவே 10ஆம் பசலித்தனமான வலதுசாரி பிற்போக்குவாதிகளை அது ஊக்குவிக்கிறது. தற்போது உலகின் பல நாடுகளில் வலதுசாரிகள் அதிகாரத்திற்கு வந்ததன் பின்னணியும் இதுதான். ஊருக்கு ஊர் அதன் முகங்கள் மாறும். மத தீவிரவாதங்களை அது வளர்க்கும். அதற்கு எந்த மதத்தின் பெயரையும் தேவைக்கேற்ப சூட்டிக்கொள்ளும். அது காட்டும் வெளிச்சத்தில் வெகு மக்களில் வாழும் மத உணர்வாளர்கள் கொம்பு சீவி விடப்படுவார்கள். இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்கு இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ற கருத்தை கட்டியமைப்பதே ஏகாதிபத்தியத்தின் இன்றைய உலக அணுகுமுறை. இஸ்லாமிய நாடுகளில் உள்ள இயற்கை வளங்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதே அமெரிக்கா உள்ளிட்ட ஏகாதிபத்திய நாடுகளின் திட்டம். இதை செயல்படுத்த அந்தந்த நாடுகளில் உள்ள எடுபிடிகளை கையில் எடுத்துக்கொள்கிறார்கள். இதில் சூட்சமம் என்னவென்றால், எடுபிடிகளை வைத்து நவீன காலனி ஆட்சியை நடத்தாமல் அவர்களை வைத்து சொந்த நாட்டின் குடிகளை கொன்று குவிப்பதன் மூலம் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ற ஒரு புது சிந்தனையையும் உருவாக்குவதுதான். ஏகாதிபத்தியம் இஸ்லாமியர்கள் அல்லாத நாடுகளில் இந்த அணுகுமுறையை கையாள்வதில்லை. ஒன்று நேரடியாக காலனி ஆட்சி செய்வது, இல்லையேல் பொம்மை அரசுகளை உருவாக்கி நவீன காலனி ஆட்சி நடத்துவது. இந்தியாவும் கூட 1991க்கு பிறகு ஏறக்குறைய ஏகாதிபத்திய நாடுகளின் கைப்பாவையாக மாறிக்கொண்டிருக்கிறது. உலகில் எந்த ஒரு நாட்டிலும் வெடிக்கும் குண்டுகள் அந்நாடு மட்டுமே சார்ந்தது அல்ல. அது உலக குண்டுவெடிப்பு திட்டங்களின் உள்ளூர் சத்தமாகவே உணர முடிகிறது. கலையும் இலக்கியமும் மக்களுக்கே. கலை என்பது மக்களை ஈர்க்கும் முக்கிய பண்பாட்டு கருவி. அதில் சினிமாவின் பங்களிப்பு மக்களை ஊடுருவி தாக்கும் வல்லமை கொண்டது. 1991க்கு முந்தைய தமிழ் சினிமாக்களில் ஏழைகளுக்கு உதவுபவர்களாகவும் ஆதரவற்ற குழந்தைகளை எடுத்து வளர்ப்பவர்களாகவும் சித்தரிக்கப்பட்ட இஸ்லாமியர்களை 1991க்கு பிறகு குண்டு வைப்பவர்களாகவும் தீவிரவாதிகளாகவும் சித்தரிக்கும் சினிமாக்கள் வரத் தொடங்கின. தமிழில் அதை ரோஜா திரைப்படத்தின் மூலம் தொடங்கி வைத்தவர் மணிரத்னம். சங்கர் போன்றோர் மேலும் அதை முன்னெடுத்து சென்றனர். இது ஏகாதிபத்தியத்தின் உலகமய அரசியலோடு தொடர்புடையது. தற்போது பாசிச வலதுசாரி கருத்தியலாளர்கள் தமிழகத்தில் அதிகாரத்திற்கு வர துடிக்கின்றனர். அதற்கான முன் கட்டமைப்பு அவசியமாகிறது. அதை பண்பாட்டு தளத்தில் கொண்டு செல்லும் முக்கியமான தேவையும் இருக்கிறது. கடந்த கால வரலாறுகளின் மீட்டுருவாக்கம் எனும் கதைகளின் மீதே உலகம் முழுவதும் பாசிசம் கட்டமைக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் ஜப்பானின் மைஜியின் இராணுவ எதேச்சதிகாரம் ஹிண்டோயிசத்தின் மீதும் மன்னர் வழிபாட்டின் மீதும் உருவானதே. சீனாவில் 1930களில் சியாங்கே சேக்கின் பாசிஸ்ட் புது வாழ்வு இயக்கம் பண்டைய கன்ஃபூசியஸ் தத்துவத்தின் மீதுதான் உருவானது. ஹிட்லரும் முசோலினியும் கடந்த கால 10ஆம் பசலித்தனமான கோட்பாடுகளின் மீதே பாசிசத்தை கட்டி எழுப்பினர். ஈரானின் ஷா மக்கள் ஆட்சியை நிறுவுவேன் என்று கூறிதான் ஆதிகால முடிசூட்டு விழாவை தனக்கு நடத்தி கொண்டார். இந்தியாவின் நடுத்தர மற்றும் பிற்படுத்தப்பட்ட சாதியினர் வர்ணாசிரம தர்ம அடிப்படையில் தங்கள் மீது சுமத்தப்பட்ட சூத்திர அடையாளத்திலிருந்து நழுவி அதை தலித்துகளுக்கானதாக ஆக்கினர். வர்ணாசிரமம் என்ற கடந்த கால கேவலங்களில் இருந்தே இந்திய பாசிசம் கட்டமைக்கப்படுகிறது. அக்கட்டமைப்பின் ஒரு வெளிப்பாடே மன்னர்கள் கால திரைப்படங்கள் எனும் பெயரில் பாகுபலிகளும் சீதா ராமன்களும் பொன்னியின் செல்வன்களும் வேள்பாரிகளும் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இலக்கியம் படைத்தல் மதிக்கப்பட வேண்டும். அந்த இலக்கியத்தின் அளவுகோல் எது? பெரும் பகுதி உழைக்கும் மக்களின் வாழ்வியலை பிரதிபலிப்பதுதானே. பொன்னியின் செல்வன் புதினம் புனையப்பட்டதுதான். அதை காட்சிப்படுத்துவதில் செய்யப்பட்ட அரசியல் அருவருப்புகளையும் சொல்லாமல் கடந்து செல்ல முடியாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். முதல் காட்சியில் ராஷ்டிர கூடர்களோடு ஆதித்த கரிகாலனும் வந்தியத்தேவனும் யுத்தத்தில் வெற்றி பெறுகிறார்கள். வந்தியத்தேவன் கள் குடித்து ஆடுகிறார். அடுத்த காட்சியில் ஆதித்த கரிகாலனை சந்திக்கிறார். கள் குடித்திருக்கிறாயா என கேட்கிறார் ஆதித்த கரிகாலன். கள்ளழகரை வழிபட்டு கள் குடித்தேன் என்கிறார் வந்தியத்தேவன். இது அப்பட்டமான வரலாற்று பிழை. கள்ளழகர் எனப்படும் வழிபாட்டு முறை
மதுரையை நாயக்கர்கள் ஆட்சி செய்த 16ஆம் நூற்றாண்டு காலத்தில் உருவாக்கப்பட்ட மரபு. அழகரை கல்லழகராக ஆக்கிய வைதிக அரசியலின் வரலாற்றையும் அறிந்து விடுவோம். மதங்கள் உருவாக்கிய கடவுள்களை எதிர்த்து உழைக்கும் மக்களின் கலக குரலில் எழுந்ததே கல்லழகர். தங்களின் வழிபாட்டு முறைகள் அவமதிக்கப்படும் பொழுதும், வழிபாட்டு உரிமைகள் நிராகரிக்கப்படும் பொழுதும், தங்களின் வழிபாட்டுக்குரிய தெய்வங்கள் புறக்கணிக்கப்படும் பொழுதும் எதிர்த்து போராடிய வரலாறு இங்கு ஏராளம். அதில் ஒன்று கல்லழகர். வைணவர்களின் பாண்டி நாட்டு திருப்பதிகளில் ஒன்று திருமாலிருஞ்சோலை. இங்கு எழுந்தருளி இருப்பவர் சுந்தரராஜ பெருமாள். மதுரையிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமாலிருஞ்சோலையிலிருந்து அழகர் கோவில் ஒவ்வொரு ஆண்டும் சுந்தரராஜ பெருமாள் வைகை ஆற்றில் எழுந்தருளி மண்டுக முனிவரின் சாபத்தை போக்கி திரும்புவதாக ஐதீகம். இதுவே சித்திரை திருவிழாவாக நடக்கிறது. உடைமை வர்க்கத்தின் பெருந்தெய்வமான சுந்தரராஜ பெருமாள் தன்னுடைய ஐதீக கோலத்துடன் அழகர் கோவிலில் இருந்து புறப்பட்டு மதுரை வருவதில்லை. ஒரு கையில் வளரி தடி, மற்றொரு கையில் சாட்டை கம்பு, தலையில் கொண்டை, காதில் கல் வைத்த கடுக்கன், அரைக்கால் அளவும் இடுப்புக்கு மேலேயும் கருப்பு நிற ஆடை என கள்ளர் கோலத்தில்தான் அவர் மதுரை வருகிறார். அதே நேரத்தில் கள்ளர் கோலத்துடன் மதுரைக்குள் நுழைவதில்லை. தல்லாகுளம் வந்தவுடன் கள்ளர் கோலத்தை களைத்துவிட்டு பெரும் தெய்வம் வேடமணிந்து வைகை ஆற்றிற்கு செல்கிறார். அதேபோல தல்லாகுளம் வரை வந்து மீண்டும் கள்ளர் வேடம் அணிந்து அழகர் கோயிலுக்கு திரும்புகிறார். வைதீக சமய மரபில் பெருந்தெய்வம் ஒன்று கீழ் சாதி ஒன்றின் பழக்க வழக்கத்தின்படி வேடம் அணிந்து கீழிறங்கி பவனி வருவது வேறெங்கும் இல்லாத, சாஸ்திரங்கள் அனுமதிக்காத ஒரு முக்கிய நிகழ்வாகும். ஏன், எப்படி? மதுரைக்கும் அழகர் கோவிலுக்கும் இடைப்பட்ட பகுதி கள்ளர் இன மக்கள் அதிகமாக வாழ்ந்த மேலூர் கள்ளர் நாட்டுப்பகுதியாகும். தங்கள் பகுதியில் தங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத, வழிபடாத, முன்பின் பார்க்காத பொன்னால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் தூக்கிச் செல்லப்பட்ட போது அதை மறிக்கவும் தங்கத்தை கொள்ளையடிக்கவும் செய்தனர் மேலூர் நாட்டு கள்ளர்கள். மதுரையை ஆண்ட நாயக்கர்களால் கள்ளர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. வேறு வழியின்றி கள்ளர் இன மக்களோடு ஒரு சமரச ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதன்படி உழைக்கும் மக்களின் சாமி போல வேடமணிந்துதான் கள்ளர் நாடு முழுமையும் பெருமாள் வரவேண்டும், இல்லையேல் கொண்டு செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்றனர். அதன்படியே முடிவானது. சக்கர ஆயுதம் கழட்டப்பட்டு உழைக்கும் மக்களின் ஆயுதமான வளரியை கையில் ஏந்தி கொண்ட பின் தான் வைணவ கடவுள் வைகை நோக்கி வர முடிந்தது. இதுதான் இன்றளவும் நடக்கிறது. இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? ஆகமங்களின்படியும் பிரம்ம புராணத்தின்படியும் ஒரு தெய்வத்திற்கு வேறொரு தெய்வத்தின் மந்திரத்தை உச்சரித்தாலே தீட்டு. அத்தீட்டை நீக்க சம்ரோசன சடங்கு செய்யப்பட வேண்டும். ஆனால் இங்கு உருவமே மாற்றப்பட்டு விட்டது. அதுவும் கீழ்சாதி உருவம். வைகையிலிருந்து புறப்பட்டு மீண்டும் அழகர் கோயிலுக்கு செல்வார். அங்கு அவரை கோவிலுக்கு உள்ளே உடனே கொண்டு செல்லாமல் விளக்கு மாற்றால் அடிப்பார்கள் வைதிகர்கள். ஒரு கடவுளையே விளக்கு மாற்றால் அடிக்க காரணம் யாதெனில் அவர் கீழ்சாதி கள்ளர் வேடம் போட்டதால் தீட்டை கழிக்கிறார்களாம். அதிகாரமும் ஆட்சி பீடமும் தங்கள் பண்பாட்டை, சமய மரபை அழிக்க முயலும் போது உழைக்கும் மக்கள் போராடுகின்றனர். வைதிகர்கள் அதற்காக தனது கொள்கையில் சமரசமும் செய்து கொள்ளும். ஆனால் தீட்டுதான் என்பதிலும் உறுதியாய் இருக்கும். கள்ளர் இன மக்களின் போர் குரலின் அடையாளமே கல்லழகர். இதில் முக்கியமான விஷயம் ஒன்று உண்டு. மீனாட்சி கல்யாணத்திற்காக அவர் வருகிறார் என்பது நாயக்கர்கள் காலத்தில் செய்யப்பட்ட இடைச்செருகல்தான். மீனாட்சி திருமணம் தனிக்கதை, மண்டுகம் முனிவரின் சாபம் போக்குவது தனிக்கதை. இரண்டையும் ஒன்றாக்கியது நாயக்கர்கள் தேவைக்காக செய்யப்பட்டது. இப்போது யாருடைய தேவைக்காக கிபி 16ஆம் நூற்றாண்டில் வழிபடப்பட்ட கல்லழகரை 9ஆம் நூற்றாண்டில் வந்தியத்தேவன் வழிபட்டதாக யாருடைய தேவைக்காக ஜெயமோகனும் மணிரத்னமும் வசனம் எழுதினார்கள்? தேவர் சமூக மக்களை வலதுசாரிகளின் பின்னால் அணி திரட்டும் தேவைக்காகவா? கள் குடித்தது வந்தியத்தேவனா, ஜெயமோகனா, மணிரத்னமா? பெருமை என்றால் சோழர் வரலாறு என்பதும், கேள்வி எழுப்பினால் புனைவு புதினம் என்பதும் எவ்வகையான அறம்?
இப்படி வசனம் எழுதுவதற்கு ஜெயமோகன் அரசியல் அறிவு அற்றவரா, அறிவு நாணயமே இல்லாதவரா, இல்லையேல் பணம் பெற்றுக்கொண்டு எழுதினாரா? அந்த பணம் யாருடைய தேவைக்காக கொடுக்கப்பட்டது என்பதை ஜெயமோகன் சொல்வாரா? இன்றைய அழகர் கோவிலுக்கு சென்று கல்படையலை அழகருக்கு அளிக்கும் தைரியம் ஜெயமோகனுக்கு உண்டா? பெருமை என்றால் சோழர் வரலாறு என்பதும், கேள்வி எழுப்பினால் புனைவு புதினம்தானே என்பதும் எவ்வகையான அறம்? பெருமை என்றால் பிராமணர் என்பதும், பிரச்சனை என்றால் இந்து என ஓடி ஒளியும் அதே தந்திரம்தான். சோழர்களின் புலிக்கொடியும் பாண்டியர்களின் மீன்கொடியும் படத்தில் எங்கும் இடம்பெறவில்லையே ஏன்? லாபத்திற்காக இயங்கும் ஒரு சமூக அமைப்பில் நியாய தர்மம் என்பது லாபத்திற்கு உட்பட்டதுதானே. படத்தில் நடித்திருப்பவர்கள் எல்லோருமே கதாபாத்திரமாகவே ஒன்றுவிடவில்லை, நடிகர்களாகவே கண்முன் நிற்கிறார்களே ஏன்? விக்ரம் திரைப்படத்தை பார்ப்பதற்கு முன்பு கைதி திரைப்படத்தை பார்த்துவிட்டு வாருங்கள் என்றார் லோகேஷ் கனகராஜ். பொன்னியின் செல்வன் பார்ப்பதற்கு முன்போ பார்ப்பதற்கு பின்போ கார்த்தியும் பார்த்திபனும் நடித்து செல்வராகவன் இயக்கத்தில் வெளிவந்த 1000ல் ஒருவன் திரைப்படத்தை பார்த்துவிடுங்கள். சோழர்கள் சாம்ராஜ்யம் வீழ்ந்த கதை தெரியும். ஏனெனில் அவர்கள் பொன்னியின் செல்வர்கள் அல்ல, வைகை செல்வர்கள். தஞ்சாவூர்காரர்களுக்கும் மதுரைக்காரர்களுக்கும் நடந்த அதிகாரம் மற்றும் சதியின் வெளிப்பாடுதான் பொன்னியின் செல்வன். இது புதினம் மட்டுமே, புனிதமல்ல. புனிதம் தீட்டு என்பதும் ஆதிக்க கோட்பாடுகளே. இந்நூல் இப்பகுதியுடன் நிறைவுறுகிறது. ஆசிரியர் குறிப்பு: காவிரி என்றவுடன் குடகு முதல் பூம்புகார் வரை என்பார்கள். ஆனால் செயற்கைக்கோள் வழியான நிலவியல் ஆய்வுகள் அதுவாக மட்டுமே இல்லை. 17 லட்சம் ஆண்டுகள் முதல் 3000 ஆண்டுகள் வரையிலான காலத்தில் ஒகேனக்கல் முதல் சென்னை வரையிலான பாதையில் பயணித்திருக்கிறது. 2700 ஆண்டுகள் முதல் 2300 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மேட்டூரிலிருந்து ஓடி கடலூரில் கடலில் கலந்திருக்கிறது. 2300 ஆண்டுகள் முதல் 900 வருடங்களுக்கு முன்பு வரை பூம்புகார் வரை ஓடி பின்னர் 750 ஆண்டுகளுக்கு முன் காவிரி படுகையின் வடக்கு எல்லையில் கொள்ளிடமாக நிலை கொண்டிருக்கிறது. இந்த காலங்களில் காவிரியின் நிலவியல், அரசியல், சமூகவியல், பொருளியல் குறித்த ஒரு எளிய முன்னுரையே இந்நூல். கடல் நோக்கியே நதிகள் செல்வதாக சொல்லப்பட்டு வந்துள்ளது. ஆனால் நதிகளின் இருப்பெல்லாம் கடல் விட்டு கொடுத்த கொற்றம்தான். வரலாறு என்பதும் உருவாக்கப்படுவது அல்ல, கடலின் கருவாக்கம் சார்ந்ததே. ஆற்றின் வரலே வரலாறு. நிலமும் நிலத்தின் வழி ஆறுகளும் ஆறுகள் வளர்த்த மனிதர்களும் கடலும் இணைந்ததே காவிரி. கடல் உரு என்றால் காவிரி உயிர். இந்நூல் காவிரி வழி வரலாறு அல்ல, வரல் ஆற்றில் ஒரு பெயர்தான் காவிரி என்கிறார் ஆசிரியர் திரு சூர்யா சேவியர் அவர்கள். காவிரி நீரோவியம் நூலின் ஆசிரியர் திரு சூர்யா சேவியர் அவர்களுக்கும் வாசகர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடிக்கிறேன். ஆசிரியரின் அடுத்த பதிவான வைகை நதிகாசத்தில் மீண்டும் சந்திப்போம். நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். மேலும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உபப்பாண்டவம் நூலையும், திரு ஜோசப் மர்ஃபி அவர்கள் எழுதிய ஆழ் மனதின் அற்புத சக்தி என்ற நூலையும், பாலோ கொயலோ அவர்கள் எழுதிய ரசவாதி என்ற நூலையும், எழுத்தாளர் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள் என்ற நூலையும், திரு ஜவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் என்ற நூலையும், திருமதி ரோண்டாபைன் அவர்கள் எழுதிய மாயா ஜாலம் நூலையும் ஒளிப்பதிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.